ட்ரோன் சீரீஸில் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரோன்ஸ் பறக்கிறதுக்கு என்னென்ன அப்ரூவல்ஸ் வேணும், என்ன டைப் ஆஃப் லைசன்சஸ் வேணும், ஸோ அதை பற்றி கொஞ்சம் குயிக்காக பார்ப்போம். ஸோ ட்ரோன்ஸ் வந்து த ரீசன் எதுக்கு இந்த அப்ரூவல்ஸ் லைசன்சஸ் அப்படின்னா வந்து அன்ஆத்தரைஸ்டு ஃப்ளைங் ஆஃப் ட்ரோன்ஸ் வந்து இட்ஸ் அ நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ நிறைய கண்ட்ரீஸ்க்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டிஃபென்ஸ் ஃபெசிலிட்டி கிட்ட வந்து நீங்கள் ட்ரோன்ஸ் விட்டு உள்ளார என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாட்டோட செக்யூரிட்டியே போயிடும். ஸோ வந்து ட்ரோன்ஸ் வந்து யார் கையில் இருக்கணும், யார் அதை பறக்க விடணும், அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாமே வந்து இப்போ வந்து எல்லா கண்ட்ரீஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் பர்சனல் அண்ட் பப்ளிக் சேஃப்டியும் ரொம்ப இருக்குது. ஸோ அதாவது இன்னொருத்தங்க வீட்டில் வந்து நீங்கள் வந்து போய் எட்டி பார்க்க முடியாது. நைட் டைம் வந்து நீங்கள் பட்டு கண்ட பண்ணி ட்ரோன்ஸ் பறக்க விட முடியாது. அதேமாரி ஏர்போர்ட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பாப்புலேஷன் நிறைய இருக்கிற இடத்துல வந்து ட்ரோன்ஸ் பறக்க விட முடியாது. ஏன்னா ட்ரோன்ஸ் வந்து சம்டைம்ஸ் பேட்டரி போயிடுச்சு, கீழே வந்துச்சு, யார் மேலே அடிபட்டுருச்சு அப்படின்னா வந்து இட் பிகம்ஸ் சம்திங் லீத்தல் இஷ்யூவாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் இட்ஸ் லைக் இப்போ வந்து ட்ரோன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெகுலேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு பெரிய பிளாகோ ஃபோரமோ இது எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட் நியூஸ் எப்போவுமே வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இட்ஸ் அ நியூ பட்டிங் இண்டஸ்ட்ரி. இட்ஸ் நாட் அன் இண்டஸ்ட்ரி லைக் சிவிலோ மெக்கானிக்கலோ அந்தமாரி வந்து ஒரு ஏஜ் ஓல்டு இண்டஸ்ட்ரி கிடையாது. ஸோ நிறைய விஷயம் வந்து ஆல்ரெடி ப்ரீசெட்டாக இருக்குது. புதுசாக எதுவும் சேஞ்சஸ் வந்து நம்ம கிரவுண்ட் பிரேக்கிங் வரப்போகிறதில்ல அப்படின்னு கிடையாது. ட்ரோன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் செட்டில் ஆகலை. இட்ஸ் எ பிராண்ட் நியூ இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால் இன்னும் நிறைய விஷயம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் சைடு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் அப்ரூவல் ஆர் லைசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா வந்து ட்ரோன்ஸோட சைஸ், ட்ரோன்ஸோட வெயிட். ஸோ ட்ரோன்ஸ் வந்து லெஸ் தேன் 2 kgs அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டிப்பிக்கலாக நீங்கள் வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும், பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு 4 டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலாம். ஒன்று வந்து இந்த ஏர்போர்ட்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கிட்டக்க பறக்க விடக்கூடாது, ஹை பாப்புலேஷன் ஏரியாவுக்கு பறக்க விடக்கூடாது, ஒரு தனி நபர் கிட்டக்க வந்து ஒரு 30 meters டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணக்கூடாது, அவங்களோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை பார்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து நைட் டைம் பறக்கக்கூடாது, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து 150 meters ஹையராக பறக்க விடக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். மெயினாக ஏன் 150 meters மேலே பறக்க விடக்கூடாது அப்படின்னா ஹெலிகாப்டர்ஸ், ஏரோப்ளைன்ஸ் இதெல்லாம் வந்து அதுங்களோட ஏர் ஸ்பேஸில் நான் போய் வந்து மிக்ஸ்அப் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து அந்த இது பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து அப்ரூவல் இல்லாமல் ஒரு 2 kg கம்மியாக இருக்கிற ட்ரோன்ஸ் வந்து இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. பட் அது தவிர நீங்கள் சும்மா உங்கள் வீட்டை ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை உங்கள் பைக்கில் போகிறது, காரில் போகிறது எடுக்கிறீங்க அப்படின்னா விச் இஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ட்ரோன்ஸ் வந்து இப்போ ஈவன் 2 kgs கம்மியாக இருக்குது அப்படின்ற ட்ரோன் கூட இதை நீங்கள் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சர்வீஸ் மாரி பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் நான் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன், எனக்கு சும்மா ஒரு $100 கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா வந்து தட் இஸ் இல்லீகல். அது இந்த கண்ட்ரியில் முக்கால்வாசி கண்ட்ரிஸ் இல்லீகல் கைஸ். இப்போதைக்கு வந்து ட்ரோன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க, இல்லை ஒரு சர்வீசஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான அப்ரூவல் வேணும். ஒன்று அந்த கம்பெனிக்கு இருக்கணும், இல்லை வேலை செய்கிற உங்களுக்கு இருக்கணும். ஸோ அது ரெண்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்ய முடியாது, விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எதுக்கு இந்த அப்ரூவல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏன் இந்த காசு சம்பாதிக்கிறதுக்கான அப்ரூவல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் மெயினாக இருக்கணும். ஸோ தட் இஸ் அ மெயின் திங். ஸோ அந்த இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் இப்போ ட்ரோனை பறக்க விட்றீங்க அப்படின்னா இப்போ யார் மேலே விழுந்துருச்சு, அவங்களுக்கு அடிபட்டுருச்சு, ஸோ அவங்க வந்து உங்கள் மேலே வந்து கேஸ் போடுறாங்க. ஸோ அப்படி போட்டால் அது நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து நஷ்டஈடு கேட்பாங்க. ஸோ நஷ்டஈடு வந்து நீங்கள் சும்மா ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, நஷ்டஈடு எப்படி கொடுக்க முடியும்? ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இன்சூரன்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கு பேர் வந்து பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்சூரன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னா லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று. ஸோ இது ரெண்டும் இருந்தால் தான் வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸே பண்ண முடியும். ஏன்னா முக்கால்வாசி பேர் உங்களுக்கு வேலை கொடுக்குறவங்க வந்து இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ அதனால் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு அப்ரூவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா sub 2 kg அப்படின்ற ஒரு அப்ரூவல். அது sub 2 kg நீங்கள் வந்து மணி இன்கம் பண்ணணும். அதாவது 2 kg கீழே இருக்க ட்ரோன்ஸ் வச்சு நீங்கள் வந்து பணம் பண்ணணும், ஏதோ ஒரு சர்வீசஸ் மாரி நீங்கள் பண்ணணும், ஒரு வேலை செய்யணும் அதை வச்சு அப்படின்னா அதுக்கு வந்து காசாவோட அப்ரூவல் ஒன்று இருக்குது. காசான்றது சிவில் ஏவியேஷன் சேஃப்டி அண்ட் அத்தாரிட்டி. அது வந்து ஆஸ்திரேலியாவோட சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி. ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கணும். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஒரு ARN நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. இது என்னன்னா ஒரு ஏவியேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர், உங்கள் ட்ரோனுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நம்பர் இது. ஸோ நாளைக்கு இந்த ட்ரோன் வந்து ஏதோ ஒரு இடத்துல விழுந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ண தெரியணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு ARN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இந்த ட்ரோன் வந்து நீங்கள் ஃப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ளைங் ட்ரோன்ஸ். நீங்கள் உங்கள் பர்சனல் யூசஸ்க்கு இது
இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் லிமிடேஷன் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து REPL அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா ரிமோட் பைலட் லைசன்ஸ். ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு நீங்கள் ஒரு ஏரோப்ளைன் பறக்கணும் அப்படின்னா வந்து ஒரு பைலட் லைசன்ஸ், கமர்ஷியல் லைசன்ஸ், இப்போ ப்ரைவேட் லைசன்ஸ் இருக்குதோ அதேமாரி ட்ரோனுக்கும் வந்து லைசன்ஸ் இருக்குது. நம்ம ஆக்டர் அஜித் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ட்ரோன்ஸ்லாம் வச்சு பறக்கிறத நிறைய இது பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து லைசன்ஸ் அவர் வாங்கிட்டு தான் அது பண்ணுறாரு. ஏன்னா அது வந்து ஹை பவர் ட்ரோன்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து பறக்கிறதுக்கு வந்து ப்ராப்பரான லைசன்ஸ் இருக்கணும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் பைலட் லைசன்ஸ் வந்து இது வந்து எக்ஸ்பயர் ஆகாது 2 years வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரெனியூ இட். அண்ட் உங்களுக்கு எதுவும் ஃபீஸ் எதுவும் கிடையாது. பட் நீங்கள் ஜஸ்ட் ஹேவ் டு சே ஐம் ஸ்டில் யூசிங் இட் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரோன் வச்சு பணம் பண்ணணும்னா திஸ் இஸ் அ மினிமம் ரெக்யர்மெண்ட். இந்த லைசன்ஸ் தான் ஸ்டார்டிங் லைசன்ஸ். நீங்கள் வந்து ட்ரோன் வச்சு ஒரு வேலை செய்கிறீங்க, ட்ரோன் வச்சு ஒரு சின்னதாக பிஸ்னஸ்க்கு வந்து இட் இஸ் நாட் பி சூட்டபிள். பட் இதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் மாரி இதை வச்சு நீங்கள் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திஸ் இஸ் குட் ஃபார் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர போகிறீங்க, ட்ரோன் பைலட்டாக சேர போகிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் யுவர் லைசன்ஸ். ஸோ REPL அப்படின்றது ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஃபார் இந்தியா ஆர் US ஆர் எனிதிங். திஸ் இஸ் ஃபார் ஆஸ்திரேலியா. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா REOC அப்படின்றது இது வந்து ரிமோட் ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட். இது வந்து இட்ஸ் எல்லாம் ஹை லெவல் சர்டிஃபிகேஷன். இதுக்கு வந்து எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்குது. இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா REPL வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து REOC பண்ண முடியும். அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கோர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் ப்ராப்பராக ஒரு ஃபீஸ் கட்டி ட்ரைனிங்லாம் பண்ணி நேரில் போய் டெஸ்ட்லாம் எழுதி அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த லைசன்ஸ் இதெல்லாம் வந்து வாங்க முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ இது வந்து அந்த REOC வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அதேமாரி நீங்கள் இன்னும் ஒரு REPL வந்து ரெக்ரூட் பண்ணுறீங்க, அதாவது ஒரு ரிமோட் பைலட் லைசன்ஸ் வச்சிருக்கவர் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு ரெக்ரூட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து REOC வந்து சர்டிஃபைட் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து REPL வந்து ரெக்ரூட்டே பண்ண முடியும். அண்ட் திஸ் இஸ் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஃபார் பிஸ்னஸ். நீங்கள் ட்ரோன் பேஸ்டு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இதுவே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் இந்த லைசன்ஸ் காஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தப்போ வந்து REPL REOC இது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு $1,000 to $2,000 அந்த ரேஞ்ச் இருக்குது. சம் வந்து அரௌண்ட் $3,000 ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க இந்த ட்ரைனிங் அண்ட் லைசன்சிங் காஸ்ட் இதெல்லாம் வந்து. ஸோ நம்ம ஊர் காசுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 60,000 to ஒரு 1.5 lakhs to 2 lakhs அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அதில் வந்து நிறையா அவங்க எக்ஸ்ட்ராஸ் கொடுக்குறாங்க நினைக்கிறேன். ட்ரைனிங் ப்ரோக்ராம் அது இதுன்ட்டு கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் மாறுது ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும். ஸோ அது பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இதேமாரி இப்போ நீங்கள் இந்தியாவில் வந்து இப்போ நீங்கள் இங்கே வரீங்க, ஆஸ்திரேலியாவுக்கு வரீங்க, நீங்கள் ஒரு சர்வேயராக இருக்கீங்க அண்ட் இல்லை என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு மாஸ்டர்ஸ் பண்ண வரீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் வந்தாலும் சரி இந்த ட்ரோன்ஸை பற்றியான ட்ரைனிங் வந்து இந்தியாவில் வந்து கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும் காஸ்ட்டு. நீங்கள் அதை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரோன் ஃப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் ட்ரோன் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணுறப்ப இந்த சர்டிஃபிகேஷன் இந்த லைசன்ஸ்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி பேர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கட்டும், ஒரு சர்வேயராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு என்விரான்மெண்டல் இன்ஜினியராக இருக்கட்டும், இந்த ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த ட்ரோன் பைலட் லைசன்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியக்கூட தெரியாது. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜாக இருக்கும், which is going to be useful. Okay, so that is all the stuff, guys. So உங்களுக்கு this is more related to career, not something fun, but something, this is a budding industry. So இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னவே இந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கான டார்கெட்டட் வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை. Hope you liked it. We'll catch up in another video. Stay tuned, guys. Thank you so much.